அனிமை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாதவ உச்சியா சினிமாவில் நருட்டோ ஷிப்புடன் 322 எபிசோட் வந்துச்சு. இப்போ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு மாதவ வயசாக இருக்கட்டும், நருட்டோ சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நடுவில் இங்கிலீஷில் மட்டும் எதுக்கு வருதுன்னு தெரியல. அந்த எடிட்டரோட பிரச்சனையாக என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 322 எபிசோடில் ஃபஸ்ட் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம மாதராவை ரீஅனிமேட் பண்ணியிருக்காங்க. ரீஅனிமேட் பண்ணி நம்ம மாதராவும் வெளியே வர்றாரு. உங்களோட ரீஅனிமேஷனும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த கபுட்டை வந்து இன்னொருத்தவரோட கண்ட்ரோலில் போய் சொல்கிறாரு. உடனே மாதராவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்கிற ஷினோபிஸ் எல்லாம் விட்டு சேர்ந்துட்டாங்களா, எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாரு. ஆமாம், எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி கபுட்டவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட மாதராவும் சண்டைக்கு இறங்குறாரு. சண்டைக்கு இறங்கினோடனே எல்லாருக்கிட்டையும் ஷேரிகள்னால தான் முதல்ல சண்டை போட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம நருட்டோ வந்து ஸ்டேஜ் மோடுக்கு போகிறாரு. அப்புறம் நம்ம நருட்டோ ஸ்டேஜ் மோடுக்கு போனோடனே இன்ஸ்டன்ட் ரஷன் சுருக்கன் எடுத்து நம்ம மாதராவை வந்து தாக்க வரும்போது நம்ம மாதரா வந்து அவ்வளோதானே எல்லா சிலபஸும் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மாதரா நீங்கள் பண்ணி போயிடுச்சு. அந்த ரசிகன் வந்து இன்ஸ்டன்ட் ரசிகன் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டாரு. என் மாதிரி காரா எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படி எப்படி அப்சர்வ் பண்ணாங்க, எவ்வளோ சக்கரை எப்படி மாதரா பண்ணுறாங்க, அப்படின்னா என் மாதரானா சாதாரணமான இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளோட மாதரா வந்து சண்டை போட்டு இருக்கும்போது நருட்டோ இது சுச்சிக்காக இவங்களால முடியல, இவங்க எல்லாருக்கும் சக்கரை தீர்ந்துச்சு. நருட்டோ வந்து ஷேடோ கொண்டு தான் சண்டை போட்டு இருப்பான். அதனால் நருட்டோவுக்கு இது ஷேடோ குளோன் வந்து சக்கரா பார்த்தாரு. அப்படியே ஃபஸ்ட்டு 322 எபிசோட் அப்படி முடிக்கிறாங்க. அப்புறம் 323 என்ன பண்ணாங்கன்னா, எல்லோரும் உட்காந்து முடியாமல் ஃபஸ்ட்டு டியூப்ஸ் மாதரா பயன்படுத்தி அந்த எல்லாரையும் நருட்டோ தெமாகி எல்லாத்தையும் சக்கரை தீர்ந்துச்சு. அப்புறம் நான் அவ்வளோதான்டா சாகர் நிலைமையில் இருக்கோன்னு நம்மளோட தாரா சுச்சிக்காக எல்லாம் நினைக்கும்போது தான் நம்ம அங்கே வந்து சுனாடையும் வந்து டெலிபோர்ட்டாகவே வந்துருக்கு. அப்புறம் டெலிபோர்ட்டாகவே வந்தோடனே நம்மளோட சுனாடே நாய்க்காக வந்து மிசுக்காகையும் டெலிபோர்ட்டாகி வந்துடுவாங்க. எல்லோரும் வந்து நம்மளோட மாதராவை போய் சண்டைக்கு போவாங்க. அப்போ ரைக்காக அவரோட ஸ்பீட் வச்சு மாதராவை தாக்குவார். மிசுக்காக வந்து அவரோட லாவா ஸ்டைல் இப்படிலாம் அதை வச்சு தாக்குவாங்க. ஆனால் அங்கே எதுவுமே வேலைக்கே ஆகாது. அப்புறம் நருட்டோ வந்து ரொம்ப எல்லோரும் பாதிப்பாக இருப்பாங்க. முன்னாடியே வந்து 100 ஈவினிங் டெக்னிக்ஸ் வேணும், அதை பண்ணி அவங்களோட உடம்பு திரும்பி பழையபடி ஆக்குவாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு இவங்க சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் முன்னாடி 5 கேரக்டர்ஸும் ஒட்டுக்காக செஞ்சு சண்டை போட்டாங்க. அந்த 5 கேரக்டர்ஸ் வந்து நருட்டோ கிட்ட சொல்கிறாங்க என்னென்னா, நருட்டோ நீ வந்து உங்களை பாதுகாப்பு படுத்த வேண்டியது எங்கள் கடமை. அப்புறம் எங்களால் நீ வந்து எங்களையும் பாதுகாக்கணும், நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம்னு சொல்லி நருட்டோ சொல்ல, நீ வந்து நான் இந்த மாதராவை பார்த்துக்கிறேன், நீ பழைய மாதரா அந்த மொபைட்டோவை சொல்கிறாங்க, பழைய மாதராவை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கும்போது, சரி இது என்னோட கட்டளைன்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷேடோ குளோன் சொல்லிடுது. அப்புறம் நருட்டோ வந்து கில்லர் பீன் நருட்டோவுக்கு போகிறாங்க. இதுதான் 322 எபிசோடில் நடந்த கதை. சரி, இவ்வளோ நேரம் பார்த்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி யாரும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரில. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்ப்போம்.